உலகெங்கும் உள்ள ஆஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்கள் அனைவருக்கும் மோசஸின் இனிய வணக்கங்கள். ஆவணி மாதம், ஏன்னா அந்த ஆவணி மாதம்னாவே பார்த்தீங்கன்னா ஒரு விழாக்கள் நிறைந்த மாதம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா கோயில்களில் நிறைய திருவிழா நடக்கும். ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு திருவிழா கோலம் மாதிரி இருக்கும். ஏன்னு வச்சுக்கோங்க, காலபுருஷ தத்துவத்துக்கு 5ஆம் இடத்துல சூரிய பகவான் அவரோட சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் சிறப்பாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நிறைய திருமண நிகழ்வுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் பண்ணுவோம். விநாயகர் சதுர்த்தியாக இருந்தாலும் சரி, ஆன்மீக திருவிழாக்கள், வீட்டில் நடக்கக்கூடிய ஆன்மீக திருவிழாக்கள், மேலும் திருமணம் சார்ந்த விஷயம், அதே போல் பார்த்திங்கன்னா அந்த வீடு கட்டி குடி போகிறது, இந்த மாதிரி நிறைய பொருள் வாங்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் நடக்கும். ஏன்னா நம்மளுடைய பூர்வ புண்ணிய இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அந்த சிறப்பாக இருக்கக்கூடிய ஏன்னா சூரிய பகவான் அவர் வீட்டில் இருக்கும் போதே அங்கே பூர்வ புண்ணியம் பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு வலுவாக இருக்கும். அப்போ அங்கே வலுவாக இருக்கும் போது அண்டத்தில் ஒரு விஷயம் நடக்கும், அது பிண்டத்தில் நடக்கும். நமக்குள்ளேயும் அந்த பூர்வ புண்ணியம் என்பது வலுப்பெற்றிருக்கும். ஏன்னா கடந்த ஆடி மாதத்தில் சூரிய பகவான் பார்த்திங்கன்னா கடக வீட்டில் இருக்கும் போது அது அமாவாசை மாதம் சொல்லுவோம். அந்த காலகட்டத்தில் நமக்கு அதனால தான் நிறைய சக்தி வழிபாடுகளை நம்ம பண்ணி அந்த சூரியனோட தன்மைகளை நாம் பெற்றிருப்போம். திருவிழாக்கள் மூலயமாக, ஏன்னா கோயிலில் நடக்கிறத கூழ் ஊற்றுறது, இந்த மாதிரி நிகழ்வு வழியாக நம்மளுடைய பலத்தை, ஆத்ம பலத்தை இன்க்ரீஸ் பண்ணியிருப்போம். இப்போ ஆத்ம பலத்துக்கு உண்டான சூரிய பகவானை ஒரு தன் வீட்டில் உட்காந்து ஆட்சி பலம் பெறும்போது அப்போ நம்மளுடைய ஆத்ம பலம் இந்த காலகட்டம் அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த காலகட்டத்தில் நிறைய திருவிழாக்கள் பண்ணுவாங்க. வீட்டில் விழாக்கள், அதாவது விநாயகர் சதுர்த்தி, ஆயுத பூஜை, அப்படியே இந்த மாதத்துலேருந்து கண்டினியூஷன் வந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் மேலும் என்னென்னு வச்சுக்கிங்களேன், குழந்தை பேருக்கு பார்த்திங்கன்னா இப்போ நடக்கக்கூடிய திருமணம் ஆகக்கூடிய அனைவருக்கும் பார்த்திங்கன்னா இந்த குழந்தை பேருக்கு இம்மிடியேட்டாக நடக்கும். ஏன்னா பூர்வ புண்ணியம் சாண வலுவாக இருக்கும் போது குழந்தை பேருக்குள்ள தடைகள் எல்லாம் நீங்கும். குழந்தை பேருக்கு இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தை ஆவணி மாதம் முயற்சி பண்ணிங்கன்னா குழந்தை பேருக்கான விஷயங்கள் உடனடியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ திருமணம் செய்யக்கூடிய புதிய தம்பதிகளும் உடனடியாக குழந்தை பேர் என்பது இருக்கும். ஸோ அதனால் இப்படி அற்புதங்கள் நிறைந்த குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஆவணி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான நற்பலனை கொடுக்க போது, என்னென்ன மாதிரி விஷயங்களை நாம் கவனம் பண்ணி சரி பண்ணிக்கணும், சரி பண்ணும்போது நம்ம மகிழ்ச்சி இன்னும் அதிகரிச்சுக்கலாம் அப்படின்ற தன்மையை தான் ஒவ்வொரு ராசிக்கு பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். கும்பராசி பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், காலபுருஷத்துக்கு 11ஆவது ராசி. யாரை பற்றியும் கவலைப்படாத ராசின்னு அது பார்த்தீங்கன்னா கும்பராசி. தன்னுடைய மகிழ்ச்சி, தன்னுடைய ஹாப்பினஸ், தனக்கு தேவையானது மட்டும் யோசிச்சு அடுத்தவர்களின் நலனை கொஞ்சம் கூட யோசிக்காத ராசின்னு பார்த்தீங்கன்னா அது கும்பராசி தான். ஏன்னா இவங்க காலபட்சத்துக்கு 11ஆவது இடம்னு இவங்க வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்காக பிறந்திருக்காங்க. எப்போ பார்த்தாலும் மகிழ்ச்சி தான் இவங்களுக்கு வேணும். ஸோ அந்த மகிழ்ச்சிக்காக இவங்க என்ன வேணாலும் செய்வாங்க, யாரை வேணாலும் எப்படி வேணாலும் பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்குது. அந்த பயன்படுத்தக்கூடிய விஷயங்களை சரியான முறையில் பயன்படுத்துனாங்கன்னு வச்சுக்கலாம், இவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடையக்கூடிய ஆற்றல் இவங்ககிட்ட இருக்குது. அதை தன்னுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்தும் போது தான் இவங்க வாழ்க்கையில் நிறைய சர்க்கிள்களை சந்திக்கிறாங்க. நிறைய கும்பராசிக்காரங்களை பார்த்திங்கன்னா இதே தான் பிரச்சனை. அடுத்தவர்களை பயன்படுத்தி ஏறிடுவாங்க. அந்த பயன்படுத்தின ஏணியை உதாசனப்படுத்தும் போது இவங்க வாழ்க்கை திருப்பியும் கீழே விழுந்து மறுபடியும் எந்திரிக்க முடியாமல் தவிச்சிருக்காங்க. அதே அந்த ஏணியை நல்லபடியாக பாதுகாத்துனாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் அடுத்தடுத்த ஏணிகளாக ஏறி, இந்த பரமபாத விளையாட்டில் எப்படி ஏணி ஏறிடுமோ அதே மாதிரி வரும். நடுவில் ஒரு பாம்பு கடிச்சு கீழே வர மாதிரி தான் கும்பராசிக்காரர்களோட லைஃப் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. நிறைய பேர் கும்பராசிக்காரரை பார்த்தோம். இது என்னோடய தனிப்பட்ட அனுபவத்தில் சொன்ன விஷயங்கள். ஆனால் பெண்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, கும்பராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்திங்கன்னா எப்போதும் ஒரு மாயையில் இருப்பாங்க. ஏதோ ஒரு அமானுஷம் சார்ந்த விஷயம், ஏதோ ஒரு கற்பனை உலகத்தில், எந்த உலகத்தில் இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. எதையோ ஒன்றத்தை யோசித்து அதுக்கு அதுவும் குறிப்பாக சதய நட்சத்திரம் சொல்லவே வேணாம். அவ்வளோ ஒரு கற்பனை உலகத்தில் இருப்பாங்க. கற்பனை உலகத்தில் எதையோ ஒன்றத்தை யோசித்து சிந்தித்து கடைசியில் என்னென்னாக்கா இவங்களோட லைஃப்பில் பாதி விஷயம் கடந்து போயிட்டுருக்கு. என்ன நடந்துச்சுன்னே தெரியாத மாதிரி ஒரு கற்பனை, திடீர்னு தூக்கத்தில் எழுந்து கேட்குற மாதிரி கேட்பாங்க. அதே போல் தான் கும்பராசிக்காரங்கிட்ட சதய நட்சத்திரக்கார பெண்கள்கிட்ட ஏதாவது நீ சொன்னீங்கன்னு வச்சுக்க, ஏதோ ஒன்று திருப்பியும் போய்ட்டு என்ன சொன்னீங்கன்னு கேட்பாங்க. அப்படி கேட்கக்கூடிய ஒரு நபராக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு கும்பராசியாக இருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாத பலன் எப்படி இருக்க போதும்? ஏன்னா
ராசி அதிபரான சனி பகவான் பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல வக்கரம் அடைஞ்சிருக்காரு. ராசியில் பார்த்திங்கன்னா ராகு பகவான் இருக்கார். ஸோ 7ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா சூரிய பகவான் கேது இருக்காங்க. ஸோ அப்போ இவங்க வாழ்க்கை என்னென்னாக்க ஏதோ ஒரு விஷயத்தை ஒரு பிரம்மாண்டமான ஒரு தோரணை இருக்கும். எதிலும் பிரம்மாண்டம் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் என்னென்னாக்கா ஃபோன் வாங்கியிருப்பாங்க, மொபைல் ஃபோன், ஆசைப்பட்ட மொபைல் ஃபோனு, நிறைய லக்ஸரியஸ் பொருட்கள்லாம் கிடச்சிருக்கும். லக்ஸரியஸ் பொருள், நல்ல ஃபுட்டு, நல்ல ஹோட்டலில் சாப்பிட்றது, நல்ல குட் ஸ்டே. இப்போ மனம் விரும்பிய நிகழ்வுகள் எல்லாமே மனதில் எதிர்பார்த்த ஆசைகளும் நிறைவேறிக்கும். அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சிறிய சிறிய விஷயங்கள், குறிப்பாக என்னென்னாக்கா இந்த பிரம்மாண்டம் அமானுஷத்துலேயே இருக்கிறதுனால நிறைய ஞாபக மறதிகள் இருக்கும். இவ்வளோ நாளும் பணம் தான் முக்கியம் அப்படின்னு ஓடி இருப்பாங்க. திடீர்னு இப்போ என்னென்னாக்கா இல்லை என்னுடைய நலம்தான் முக்கியம்னு இருப்பாங்க. பணம் முக்கியம்னு சொன்னவங்க திடீர்னு எனக்கு நலம்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நிறைய விரயங்கள் எல்லாமே செய்வாங்க. சில பேர் நிறைய பயணங்கள் செய்வாங்க. ஏன்னா இவங்களுக்கு பயணம் பண்ணுவது என்பது அப்படியே கை வந்த அல்வா சாப்பிட்ற மாதிரி அப்படியே பயணம் போகிறது. ட்ரிப், அதுவும் குறிப்பாக என்னென்னாக்கா இரவு நேர பயணம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதிகமாக நைட்டில் பார்த்திங்கன்னா இரவு பயணங்கள் செய்யக்கூடிய ராசியில் கும்பராசிக்காரங்க தான் அதிகமாக இருப்பாங்க, நைட் ட்ராவல். ஸோ இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்க ஜெயிக்கணும்னா ஒரே ஒரு விஷயத்தை தான், இவங்க தூக்கத்தை மட்டும் சரியாக வச்சுக்கிட்டாங்கன்னா போதும். இவங்க வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் நடக்கும், அந்த பாக்கியங்களை அனுபவிக்கூட ஆற்றல் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கலாம், குறிப்பாக இவங்களுக்கு என்னென்னாக்கா இந்த சுவையான உணவுகள் ஆசைப்பட்டு ஒன்று சாப்பிடுவாங்க, அதுவே அலர்ஜியாக மாறிடும். சுவையான உணவுகள் வகையாக ஏதோ பிரச்சனை இருக்கும். இல்லை நிறைய பேர் என்னக்கா கடன் வாங்கி ஃபோன் வாங்கிறது, இல்லை கடன் வாங்கி அந்த காஸ்ட்லியான பொருட்கள் வாங்குவது, அலங்கார பொருட்கள் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி காஸ்ட்லியான ஒரு அலங்கார பொருட்களுக்காக கடன் வாங்குவது வாய்ப்புகள் எல்லாமே வரும். கடன் வாங்கி வாங்கக்கூடிய சூழல்கள் எல்லாமே இருக்கும். இன்றைக்கி பெரும்பாலும் எல்லாமே கடன் வாங்கி தான் வாங்குகிறாங்க. அதே போல் என்னென்னாக்கா தந்தை வழியில் ஏதாவது ஒரு சிறிய பிரச்சனைகள் வரும். தந்தை வழியில் ஏதாவது ஒரு விஷயங்கள், ஏன்னா நிறைய பேர் என்னக்கா மகாலட்சுமி வழிபாடு இந்த மாதிரியான வழிபாடு செஞ்சுப்பாங்க. இதில் இந்த வழிபாடுகளை செய்ய முடியாமல் சிறு தடைகள் வர்றதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரும்பாலும் என்னென்னாக்கா இவங்க ஒரு விஷயத்தை செய்வாங்க, அது இவங்களாலே நிறைய விஷயத்தை செய்ய முடியாமல் மாற்றி மாற்றி செய்யக்கூடிய தன்மைகள் இவங்களுக்கு இருக்குது. மனம் போன போக்கில் போகிறதுனால எதுலேயுமே ஒரு ஈடுபாடு என்பது இவங்களுக்கு இருக்காது. ஏன்னா பார்த்ததுக்கெல்லாமே ஆசைப்படுவாங்க. அந்த ஆசை சரியானதா, இவங்களுக்கு தேவையானதா என்பதை உணர்ந்து செயல்பட்டாங்கன்னா இவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கும். வாழ்க்கை துணை தான், ஏன்னா கும்பராசிக்காரங்கள வாழ்க்கை துணை தான் இவங்களை ஆளுமை செய்வாங்க. ஸோ அதனால் கும்பராசிக்கார ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை துணை தான் உங்களை ஆளுமை செய்யும் என்பதை புரிஞ்சுக்குங்க. அந்த இடத்துல போயிட்டு என் பேச்சு அவர் கேட்க மாட்டேன்றார் அப்படிலாம் கிடையாது. அது நீங்கள் ஏன் கும்பராசியில் பிறந்தீங்க, நீங்கள் வாங்கிட்டு வந்த வரோம் இப்படி. ஸோ அதனால் கும்பராசிக்காரில் யார் பிறந்திருந்தாலும், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை துணை தான் உங்களை ஆளுமை செய்யும். இது எழுதப்பட்ட விதி. ஸோ இந்த விதியை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்துலேருந்து எந்த ஒரு மனக்கசப்பும் வராது. ஏன்னா பெரும்பாலும் என்னென்னாக்கா என் வீட்டுக்காரு என் மனைவி நான் சொல்கிற கேட்குறதில்ல, எப்போதும் ஒரு ஆளுமை நிறந்தவராக்காங்க, எப்போதும் என்ன மிரட்டி வேலை வாங்குறாங்க, அப்படி இப்படி நிறைய பேருக்கு சொல்ல கேள்விப்பட்டிருக்கும். ஆனால் நீங்கள் வாங்கிட்டு வந்த வரம் உங்கள் மனைவி, நீங்கள் அவங்களுக்கு பணி செய்யணும், அவங்க உங்களை ஆளுமை செய்யணும், இதுதான் விதி. ஸோ அப்போ அந்த விதியை யாரால் வெல்றது, நீங்கள் தான் வென்றுக்கணும். சூட்சமத்தை சொல்லியாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அவங்ககிட்ட பக்குவமாக நடந்து உங்களுக்கு தேவைகளை நிறைவேற்றிக்க வேண்டியது தான், வேறு வழி இல்லை. ஸோ அதே போல் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் தேவையற்ற தகாத உறவுகள் எல்லாமே ஏற்படும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க.
குறிப்பாக என்னென்னாக்கா இந்த காலத்தில் எப்போதும் என்னென்னாக்கா மனம் பார்த்திங்கன்னா ரொம்ப சுகமாக இருக்க போகும். அந்த சுகமே உங்கள் வாழ்க்கைக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதுவே உங்களோட சூழ்நிலைகளை உங்களை ஒரு தவறான கண்ணோட்டம் இல்லை தவறான பார்வைக்குள்ளே தள்ளி விட்டுரும். ஸோ அதனாலேயே உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் கிடைக்க வேண்டிய மகிழ்ச்சி எல்லாத்தையும் கிடைக்காமல் பண்ணி விட்டோம். ஏன்னா மனம் எப்போதும் சுகமாக இருக்கணும்னு யோசித்து கிடைத்த நல்ல வாய்ப்புகள் எல்லாத்தையும் நீங்கள் தவற விட்டுட்டு அதுக்கப்புறம் பின்னாடி ஃபீல் பண்ண வேண்டியது இல்லை பின்னாடி அடுத்தவனை குறை சொல்லுது. பெரும்பாலும் கும்பராசிக்காரங்க அடுத்தவர்களை குறை கூற மாட்டாங்க. ஏன்னா இவங்களே முயற்சி செஞ்சு இவங்களே தன்னை டேமேஜ் ஆக்கிக்கிறதுல இவங்களை மிஞ்ச முடியாது. இருந்தாலும் அடுத்தவர்கள் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தாமல் தவற விட்டுட்டு அடுத்தவங்களை குறை சொல்லியும் பிரயோஜனம் இல்லைன்னு தான் சொல்லுவோம். ஸோ மேலும் இந்த காலகட்டத்தில் எப்பொழுதும் குடும்பம் சார்ந்த எண்ணம் மேலோங்கும். எப்போதும் இவங்களுடைய எண்ணம் எப்படின்னு அந்த லாபத்தை நோக்கியே இருக்கும். இவங்களோட மன மகிழ்ச்சியை நோக்கி தான் இருக்கும். அதனால் என்னென்னாக்கா மனதில் ஒரு அழுத்தம் என்பது இருக்கும். அதே போல் என்னென்னாக்கா ஆசைப்பட்ட எல்லா விஷயமும் இந்த காலகட்டத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். கும்பராசிக்காரங்க இன்னும் இவங்க வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தாங்கன்னா இவங்க ஒன்றுமே இல்லை. இனிப்பை தானம் செய்தாலே இவங்க வாழ்க்கை இனிமையாக இருக்கும். எதிர்பார்த்த நன்மைகள் இவங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம் தான். ஸோ அதனால் நீங்கள் வாய்ப்பு கிடைச்சா அனுமன் கோயிலுக்கு போங்க, ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டாங்க, லட்டோ இல்லை பூந்தியோ நீங்கள் தானம் செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்வில் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து இனிமையான நிகழ்வுகளும் உங்கள் வாழ்க்கையை அலங்கரிக்கும். நன்றி, வணக்கம். மீனராசி பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், மிகுந்த அறிவு ஞானம் மிகுந்த ராசி தான். இந்த ராசியில் நிறைய ஞானிகள் நிறைய அறிவாளிகள்லாம் இருப்பாங்க. அதே போல் என்னது ஆன்மீகத்தின் பொக்கிஷம் கூட மீனராசியை சொல்ல முடியும். அந்த அளவுக்கு அறிவும் ஞானமும் மிகுந்த ராசி தான் மீனராசி. ஆனால் இவங்களோட அந்த அறிவும் ஞானமும் தான் இவங்கள் வாழ்க்கையில் நிறைய மகிழ்ச்சிகளை பெற முடியாவே ஆக்கிடும். ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் ஓவராக யோசித்தாவே அந்த மகிழ்ச்சியை முழுமையாக அனுபவிக்க முடியும். எல்லா விதத்தையும் எல்லா விஷயத்தையும் ஞானமாக பார்த்தோன்னு வச்சுக்கிங்களேன், வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லாமல் போயிடும். எதில் ஞானத்தோடு பார்க்கணும், எந்த விஷயத்தை சூழ்நிலைக்கு கேட்டுற மாதிரி மாற்றிக்கணும் அப்படின்ற புரிதலை வச்சுட்டாங்கன்னா இவங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது அமையும். குறிப்பாக என்னென்னாக்கா அந்த மீன ராசிக்காரங்களுக்கு என்னென்னாக்கா எப்போதும் இந்த வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு அழுத்தம் இருக்கும். ஒன்று பொருளாதாரமாக இருக்கும், இல்லை குழந்தைகளாக இருக்கும். குழந்தைய பார்த்துக்க முடியல அப்படின்ற வேலைக்கு போகாமல் இருப்பாங்க, இல்லை குழந்தையும் பார்த்துக்கணும் வேலையும் பார்த்துக்கணும், ரெட்டிப்பு தன்மை இருக்கும். இன்னொன்று என்னென்னாக்கா வருமானம் சார்ந்த விஷயம், பணம் சார்ந்த விஷயத்தில் எதிர்பார்த்த அந்த வருமானம் என்பது கிடைக்காமல் இருக்கும். இந்த ரெண்டு விஷயத்தினால தான் இவங்களுக்கு எப்பொழுதும் ஒரு அழுத்தமான சூழ்நிலையோடு தான் இவங்க லைஃப்பை கடந்துட்டுருப்பாங்க. பெரும்பாலும் என்னென்னாக்கா இவங்களுக்கு தந்தையே, இவங்களோட அப்பாவே இவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா தந்தையால் இவங்களுடைய வருமானங்கள் எல்லாமே அலங்கரிக்க விடும். அதே நீங்கள் ஒரு இஷ்ட தெய்வமாக ஒரு முருகர் வழிபாடை பண்ணிங்கனாலும் உங்கள் வாழ்க்கையில் வருமானம் பெருகும். வருமானத்தை அதிகரிக்க நீங்கள் என்ன சுப்பிரமணியர் வழிபாடை செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் அப்படியே எப்பொழுதும் நிறைவாக இருக்கும். கோடீஸ்வரன் ஆகிறீங்க, லட்சாதிபதி ஆகிறீங்கன்றது உங்களுடைய தன்மையை பொறுத்தது. ஆனால் பணம் எப்பொழுதும் உங்கள் பர்ஸில் நிறைவாக இருக்குன்றதை நம்ம உறுதியாக சொல்ல முடியும். அதே போல் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா நிறைய பேர் இந்த வீடு சார்ந்த விஷயத்தில் வீடு கட்டலாமா, இல்லை வீட்டுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் செய்யலாமா அப்படின்ற நிகழ்வுகள் எல்லாமே இந்த காலத்தில் நடக்கும். வீட்டுக்காக ஒரு சிறிய கடன் வாங்கக்கூடிய வீட்டுக்காக எடுத்த முயற்சிக்காக ஒரு சிறிய கடன் ஏற்படும். குறிப்பாக இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா அதிக உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைனால தலைவலி அந்த மாதிரியான சிறு சிறு உபாதைகள் போகும். ஒரு தலையில் இல்லை வலது கண்ணில் ஏதாவது பிரச்சனை, இந்த மாதிரியான சிறு சிறு உபாதைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஏன்னா இப்போ இந்த காலத்தில் என்னென்னாக்கா மனம் என்பது ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்கும்.
நிறைய இடத்துக்கு டூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். நிறைய பேர் என்னென்னாக்கா 5 ஸ்டார் ஹோட்டல் போகிறது, இந்த மாதிரியான சுற்றுலா போகிறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களில் ஈடுபடுவாங்க. அதே போல் என்னென்னாக்கா சுற்றுலா போகும்போது இந்த விஷயத்தில் நிறைய தேவையற்ற சிறு பிரச்சனைகள் உபாதைகளும் வரும். கொஞ்சம் எங்கே நீங்கள் சுற்றுலா போனீங்களாலும் சரி, மனமகிழ்ச்சிக்காக எங்கே வெளியே போனாலும் சரி, கொஞ்சம் கவனம் தேவை. குறிப்பாக என்னென்னாக்கா இந்த சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலத்தை ஒரு ஜாக்பாட்டான விஷயம்னு சொல்ல முடியும். புதிய தொழில் ஒப்பந்தங்கள், புதிய சினிமா வாய்ப்புகள் எல்லாமே உருவாகும். அதே போல் யூடியூப் துறையில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல எதிர்காலங்கள் இருக்குது. நிறைய பார்த்திங்கன்னா இந்த வெளிநாட்டு கம்பெனியோட டைப் பண்ணுறது, வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் நிறைய டைப் பண்ணி வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. அதே போல் மீனராசிக்காரர் இந்த காலத்தில் என்னென்னாக்கா நிறைய பொருளாதார முதலீட்டு பார்ட்னர்ஸ் அந்த மாதிரி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க காசை கேட்காமலே நாங்கள் உங்கள் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், நாங்கள் உங்களுக்கு இதை பண்ணுறோம், ஒரு பார்ட்னர்ஷிப் வரும், அந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் மீனராசிக்காரர்களுக்கு உருவாகிறதுக்கான தன்மைகள் இருக்குது. எது உருவானாலும் குறிப்பாக என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் உணவே பிரச்சனையாகும். சாப்பிடக்கூடிய உணவில் கொஞ்சம் கவனம் தேவை, பேசக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா நம்ம பேசுகிறோன்ற பேரில் ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்ன ஆகிடும்னா அடுத்தவர்களை புறம் பேசுவதனாலே சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் ஏன்னா மீனராசிக்காரர்கள் மற்றவர்களை புறம் பேசுவது உங்களுக்கு கைவந்த கலை. அதனால் தேவையற்ற அடுத்தவர்களை பற்றி பேச்சை குறைச்சிக்குங்க. அதுவே உங்கள் வாழ்க்கையை உச்சத்தில் அடுத்த ஒரு நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு சாதகமாக இருக்கும். உங்களுடைய நட்பு வட்டத்தை சரியாக வச்சுக்கிறதுக்கு அது பயன்படும். செஞ்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.